ஹாய்ங்க. கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்கள கொன்றுருக்காங்க. அது கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சமுதாயமா நம்ம தோத்துக்கிட்டே தான் இருக்கோம். இது என்னைக்கு முடியும்னு தெரியல. அ ரொம்ப நாட்களாவே இது மாரி இஷ்யூஸ் ரிப்பீட்டடா நடந்துக்கிட்டே இருக்கு. சட்டம் என்னதான் அப்படி இருந்தாலும், இவங்க இந்த மாரி தப்ப பயப்படாம திரும்ப திரும்ப செய்யறதுக்கு இது இதில இருக்க லூப் ஹோல்ஸ் தான் பிரச்சனைன்னு நெனைக்கிறேன். நம்ப கொஞ்சம் சட்டத்த கடுமையா மாத்துனா தான் இது ஏதாவது ஸ்டாப் பண்ண முடியும். பிகாஸ் ஒரு மனுஷனுக்கு தான் தெரியும், ஒருத்தவங்கள கஷ்டப்படுத்துறோம், அவங்கள வற்புறுத்துறோம், இந்த மாரி ஒரு உயிர சித்திரவதை பண்றோம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனால புரிஞ்சுக்க முடியும். இவங்கலாம் மனுஷன் மாரி கிடையாது. இவங்கலாம் ஒரு சைக்கோ மாரி ஆளுங்க. இவங்கலாம் பயத்துல தான் இவங்க எல்லாத்தையும் இந்த விஷயத்தெல்லாம் இந்த மாரி தாட்ஸ வரத ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ தண்டனைய ரொம்ப கடுமையாக்குங்க. இனிமே இந்த மாரி ஒரு தப்ப எவனும் நினைக்கவும் கூடாது. நினைக்கிற அளவுக்கு ஒரு எண்ணம் அவன் மனசுல வரவே கூடாத அளவுக்கு ஒரு தண்டனை கடுமையான தண்டனையா மாத்துங்க. ஒரு கான்ஸ்டிடியூஷன சேஞ்ச் பண்ணுங்க. ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள வரும்போது நீங்க அதிகபட்சம் தூக்கு தண்டனை போடுவீங்க. இல்ல ரெட்டை தூக்கு, இல்லாட்டினா ஜெயில்ல அடைப்பீங்க. இதுதான் பண்ணுவீங்க. இது 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 இந்த கான்ஸ்டிடியூஷன தயவு செஞ்சு மாத்துங்க. இதெல்லாம் பிரிட்டிஷ் பீரியட்ல அந்த கான்ஸ்டிடியூஷன்ல அப்படியே காப்பி பேஸ்ட் அடிச்சுட்டு நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிருக்கோம். எவனோ குடுத்துட்டு போன சட்டத்த நம்ம எதுக்கு ஃபாலோ பண்றோம்னு எனக்கு தெரியாம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். தண்டனைய கடுமையாக்குங்க. சட்டசபையில ஒரு பில் பாஸ் பண்ணுங்க. இதுக்கு இந்த மாதிரி குற்றத்துக்கு எகெயின்ஸ்டா நடக்கிற கிரைமுக்கு இதுதான் தீர்ப்பு. இது 2, 3 நாள் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க. அது ஏதாவது பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்கன்னு நம்புறேன் விஜயண்ணா. தென் பாலிடிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ டிஎம்கே மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, 10 நாள்ல தான் ஆட்சியில் உட்காந்துருக்காரு. அதுக்குள்ள 30 கேஸ் இந்த மாதிரி நடக்குது. தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே இதா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க நரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்க. சட்டம் ஒழுங்கு ப்ராப்ளமா இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு. இன்னொன்று நம்ம சீஃப் மினிஸ்டர், எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் நம்ம ஸ்டாலின் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அவங்க ஒன்றும் கூட்டணி ஆட்சியில் விஜயனா ஆட்சி பண்றதுனால அப்படி சொல்லலை. அதிகாரிகள் எல்லாம் இன்னும் டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய அதிகாரிங்க இத்தனை வருஷம் ஊழல் பண்ணியிருக்காங்க. டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் இந்த மாற்றி மாற்றி காசை வாங்கி அதிகாரிங்க மேலே தான் ஏகப்பட்ட தப்பு இருக்குது. இவங்க அரசியல்வாதிங்களாம் விட்டுருங்க. முதல்ல இந்த அதிகாரிகளை டார்கெட் பண்ணுங்கள். அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை பதவி நீக்கம் பண்ணுங்கள். இல்லை டெர்மினேட் பண்ணுங்கள். வேறு யாராவது புதுசாக ரெக்ரூட் பண்ணுங்கள். இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களால் இந்த ஆட்சியை ப்ராப்பராக வழி நடத்தி கொண்டு போக முடியாது.